வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு சூப்பரான எபிசோட் தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த எபிசோட்ல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த எபிசோட் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். முதல்ல இந்த எபிசோடோட பிளாட்டை பத்தி சொல்றேன். விக்ரம் அப்படின்ற ஒரு ஆக்டர் இருக்காரு. இந்த ஆக்டரோட ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, திடீர்னு மர்மமான முறையில கொல்லப்படுறாங்க. இவங்களை கொலை பண்ணது யாருன்ற மாதிரி போலீஸுங்க விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. விக்ரம் மேல சந்தேகம் வருது, இன்னும் நிறைய பேர் மேல சந்தேகம் வருது. உண்மையில இந்த விக்ரமோட ஒய்ஃபை யாரு கொலை பண்ணா, எப்படி கொலை பண்ணாங்க, இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் இந்த எபிசோடோட கதையா இருக்கும். நிச்சயமா இந்த எபிசோட் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே சமயம் கிரைம் பேட்ரோல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதையும் சொல்லுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங் சீனே சீரியல் ஷூட்டிங்லாம் எடுக்கிற ஒரு ஸ்பாட்டை காட்டுறாங்க. இந்த இடத்துல நடிக்க போறவரோட பேரு விக்ரம் அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேமஸான ஆளு போல. இப்ப இவருமே கேரவன்ல ரெடி ஆயிட்டு இருக்காரு. இப்ப ஆளுங்களுமே அடுத்து என்ன சீன் எடுக்க போறோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துக்கு ரேவதி அப்படின்ற ஒரு பொண்ணு வராங்க. இந்த பொண்ணு இவர் கூட சேர்ந்து நடிக்கிறவங்களா இருப்பாங்க. இந்த சீரியல் மட்டும் இல்ல, வேற சீரியல்லையும் சேர்ந்து நடிக்கிறாங்க போல. இவங்க ரெண்டு பேருமே கேரவன்ல கொஞ்ச நேரம் இருக்காங்க. என்ன பண்றாங்க அப்படின்றதெல்லாம் தெரியல. அதுக்கப்புறம் இவருமே சீனுக்கு நடிக்கிறதுக்காக வந்துடுறாரு. ஆக்சுவலா இவருக்கு அம்மாவா புதுசா ஒருத்தங்க நடிக்க போறாங்க போல. அந்த அம்மா ரோல்ல நடிக்கிறதுக்காக வந்திருக்கவங்க கொஞ்சம் எங்கா தான் இருக்காங்க. நீ செம்ம எங்கா இருக்க, எதுக்காக அம்மா ரோலுக்கு வந்த அப்படின்ற மாதிரி அந்த லேடி கிட்ட கூட பயங்கரமா ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப சீன் எடுக்கலான்ற மாதிரி டைரக்டர் சொன்னோன்னே இவருமே பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்கிறாரு. அதாவது அம்மா கிட்ட கொஞ்சம் எமோஷனலா பேசுற மாதிரி ஒரு சீன் தான் எடுக்கிறாங்க போல. இவருமே எமோஷனலா டைலாக்லாம் சொல்லிட்டு இருக்காரு. சீன் நல்லபடியா வந்துருச்சு, சூப்பர் சார் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பாராட்டுறாங்க. அதே சமயம் இவரை பேட்டி எடுக்கிறதுக்காக மீடியாவை சேர்ந்தவங்க வந்திருக்காங்க. இவருமே பேட்டிலாம் தந்துட்டு இருக்காரு. இவர் பெரிய ஆளுன்ற மாதிரி பயங்கரமா பில்டப்லாம் கொடுத்து தான் பேட்டி தந்துட்டு இருக்காரு. இப்படி பேசிட்டு இருக்கும்போது வந்தவங்க என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, உங்க ஒய்ஃபுமே பெரிய ஆக்ட்ரஸா இருந்தாங்கல்ல, அவங்க எதுக்காக நடிக்க மாட்டாங்க, அவங்க திரும்பி நடிப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. இல்ல இல்ல, என் ஒய்ஃப் இதுக்கப்புறம் நடிக்கிறதுலாம் கஷ்டம், அவளுக்கு பெருசா விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி இவரோட ஒய்ஃபை காட்டுறாங்க. இவங்களோட பேரு மீனா அப்படின்றது. இவங்களுக்கு இப்போ ஒரு சின்ன பையன் இருக்கான்றது தெரிய வருது. இவங்களை பொறுத்த வரைக்கும் நடிக்கணும்ன்ற ஆசை இன்னமும் இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா ஹஸ்பண்ட் எப்ப கேட்டாலும் அதை தடுத்துக்கிட்டே இருக்காரு போல. எப்படியாவது திரும்பி நடிகையா மாறணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. விக்ரம் இப்பெல்லாம் வீட்டுக்கு ரொம்ப லேட்டா தான் வராரு போல. அந்த மாதிரி லேட்டா வராரு. இவங்களுமே வந்து இவங்க பிளான் பண்ணி வச்சிருக்கிறத பத்தி சொல்றாங்க. நான் திரும்பி சீரியல்ல நடிக்கலாம்னு இருக்கேன்ற மாதிரி சொல்றாங்க. உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது, நீ ஒன்னும் இதுக்கப்புறம் சீரியல்லாம் நடிக்க தேவையில்ல, வீட்டுல குழந்தை இருக்கான்ல அவனை மட்டும் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல, குழந்தை ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் போலான்னு சொன்னீங்கல்ல, இப்ப என்ன மாத்தி பேசுறீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் நீ ஒன்னும் போக தேவையில்லை அப்படின்ற மாதிரி இவர் கோவமா பேசிட்டு கிளம்பிடுறாரு. இது எல்லாத்தையும் மாமியார் கவனிச்சிருப்பாங்க. இவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது மாமியார் ஆறுதல் சொல்றதுக்காக வராங்க. ஒன்னும் இல்லம்மா, அவன் கோவம்லாம் இன்னொன்னு குழந்தை பிறந்தா சரியா போயிடும், இன்னொன்னு குழந்தைய பெத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அத்தை, நீங்க ஏற்கனவே என்ன சொன்னீங்க, இந்த குழந்தை ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் நீ நினைச்சதை பண்ணிக்கோன்னு சொன்னீங்கல்ல, இப்ப என்னத்த நீங்களும் மாத்தி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது திரும்பி நடிக்க போகணும் அப்படின்ற மாதிரி மீனா முடிவெடுக்கிறாங்க. இப்போ ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. இந்த பையனோட பேரு விஷ்ணு அப்படின்றது. இவன் ஃபேமிலியெல்லாம் அழகா வரைஞ்சிட்டு இருக்கான். இவனோட பேரண்ட்ஸும் இதை பார்த்து இவனை பயங்கரமா பாராட்டுறாங்க. இவனுக்கு ஒரு தங்கச்சியும் இருக்கான்றது தெரிய வருது. இப்ப அப்பா இருக்காருல, சூப்பர்ரா கலக்கிட்ட அப்படின்ற மாதிரிலாம் பையனை பாராட்டிட்டு இருக்காரு. உனக்காக அப்பா என்ன எடுத்திருக்கேன் பாரு அப்படின்ற மாதிரி சாக்லேட் எடுத்து காட்டுறாரு. இப்ப பையனுமே சந்தோஷமா இந்த சாக்லேட்டை வாங்குறான். எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சாப்பிடுறான். சாந்தியை பொறுத்த வரைக்கும் அருண் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காரு. இவருமே இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவர். இவங்க திரும்பி நடிக்க வரலான்னு இருக்காங்க பாத்தீங்களா, அதை பத்தி அருண் கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹஸ்பண்ட் கூட ஏற்படுற சண்டையை பத்திலாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. கவலைப்படாத, நீ திரும்பி நடிக்க வந்தா நல்லா தான் இருக்கும்ன்ற மாதிரி அருண் சொல்றாரு. இப்படி பேசிக்கிட்டே இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி மீனா காரை விட்டு வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வந்திருக்கிறத மாமியார் பாக்குறாங்கல்ல, ஜன்னல் வழியா கவனிப்பாங்க. பயங்கரமா கோவப்படுறாங்க. இப்ப வேற ஒரு நாள் மீனா இருக்காங்கல்ல, டிரைவரோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. டிரைவரோட பையனுக்கு வலிப்பு மாதிரி வந்திருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க போல. இது செட் ஆகாது, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி டிரைவர் கிட்ட சொல்றாங்க. எல்லாம் அந்த லேடியால வந்தது மேடம் அப்படின்ற மாதிரி டிரைவரும் புலம்பிட்டு இருக்காரு. சரி சரி, பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்ல, நம்ம தூக்கிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அவருமே பையனை தூக்கிக்கிறாரு. ரெண்டு பேருமே கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இது எல்லாத்தையுமே பக்கத்து வீட்டுல இருக்க ஒரு லேடி இருக்காங்கல்ல, கொஞ்சம் பயந்த மாதிரி பாக்குறாங்க. இந்த லேடியால தான் அந்த பையனுக்கு ஏதோ ஆயிருக்கு போல.
இப்ப மீனா இருக்காங்க பாத்தீங்களா, கேஸ்டிங் ஏஜென்ட் ஒருத்தரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இவர் தான் சான்ஸ்லாம் ஏற்பாடு பண்ணி தருவார் போல. என்ன மேடம் சொல்றீங்க, திரும்பி நீங்க நடிக்கிறதுக்காக வர போறீங்களா? எனக்கு தெரிஞ்ச எல்லா ப்ரொடியூசர் கிட்டயும் பேசி பாக்குறேன், நிச்சயமா உங்களுக்கான வாய்ப்பு சீக்கிரமா கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். நன்றின்ற மாதிரி இவங்களும் இங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த கேஸ்டிங் ஏஜென்ட்டுக்கு இவங்க மேல ஒரு கண் இருக்கு போல, கொஞ்சம் குறுகுறுன்னு பாக்குற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. இப்ப வேற ஒரு நாள் இந்த மீனா இருக்காங்கல்ல, ஒரு பையோட ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. எதுக்காக நின்னுட்டு இருக்காங்க அப்படின்றது கிளியரா தெரியல. லாங்ல இருந்து யாரோ இவங்களை பாக்குறாங்க, அங்க இருந்து கிளம்பி போறாங்க. லாங்ல இருந்து பார்த்துட்டு போனது யாருன்றதும் நமக்கு கிளியரா தெரியல. இப்ப வேற ஒரு நாள் மீனா மட்டும் தான் வீட்ல இருக்காங்க போல. மீனா அவங்களோட ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கதவெல்லாம் திறந்து யாரோ உள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்படி உள்ள வந்த நபர் இருக்கான் பாத்தீங்களா, மீனாவை ஏதோ பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில நடக்கிறத காட்டுறாங்க. மீனாவோட வீட்ல வேலைக்காரங்களா ஒருத்தங்க இருப்பாங்க. இவங்களோட பேரு மனிஷா அப்படின்றது. மாமியார் ஏற்கனவே வெளியே போறேன்னு சொல்லியிருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் மீனா மேடம் இருக்கணுமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. சரி கதவை சாத்தி இருக்கு, நம்ம கிட்ட இருக்க சாவியை வச்சு கதவை திறக்கலான்ற மாதிரி கதவை திறந்து உள்ள வந்துட்டு இருக்கா. மீனாமா மீனாமான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. அவங்க கிட்ட இருந்து பதிலே வர மாட்டேங்குது. சரி என்ன ஏதுன்னு செக் பண்ணலான்ற மாதிரி அவங்க ரூம் கதவை திறக்கலான்னு பார்த்தா திறக்க முடியல, லாக்ல இருக்கு. இவ ஒன்னும் புரியாம மாமியாருக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கா. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி மாமியாரும் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. சரி ஆளை வச்சு கதவை தர, நான் வந்துகிட்டே இருக்கேன்ற மாதிரி மாமியார் சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவளுமே ஏத்துக்கிறா. இப்ப இவருக்கா பாத்தீங்களா, தெரிஞ்ச ஒருத்தரை கால் பண்ணி இந்த இடத்துக்கு வர வச்சிடறா. கதவை உடைக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வர வச்சிருக்கா போல. அவருமே இந்த இடத்துல கதவை உடைக்கிறாரு. கதவை உடைச்சு உள்ள போய் பார்த்தா அவங்க அந்த இடத்துல இறந்து போயிருக்காங்க போல. அதனால மாமியார் போலீஸ்க்கு தகவலை கொடுத்துறாங்க. அதே மாதிரி பையனுக்கும் தகவலை கொடுத்துறாங்க. இப்ப போலீஸ் இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது மனிஷா முதல்ல வந்தாங்கல்ல அந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அப்போ உங்ககிட்டயும் சாவி இருக்கான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. ஆமா மனிஷா கிட்ட ஒரு சாவி இருக்கு, என் பையன் கிட்ட ஒரு சாவி இருக்கு, என் கிட்ட ஒரு சாவி இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. பையன் கிட்ட தகவலை கொடுத்தாச்சான்னு கேட்கும்போது கொடுத்தாச்சு அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. பையன் ஒரு பெரிய ஆக்டர் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப கொஞ்ச நேரத்துல பையன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பையன் கிட்ட இறந்து போனதா சொல்லியிருக்க மாட்டாங்க போல. இப்ப பையனுமே என் ஒய்ஃபுக்கு என்னாச்சு, மீனாக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்பதான் மீனா இறந்து போயிட்டான்ற விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்கிறவர் இந்த இடத்துல உடஞ்சு போயிடுறாரு. சரி நைட் எங்க இருந்தீங்க, எதனால இப்ப காலையில வரீங்கன்ற மாதிரி இவர்கிட்ட கேட்கும்போது நைட் எல்லாம் ஷூட்டிங் இருந்தது, அதனால தான் என்னால வர முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கொலை பண்ணவன் கதவை உடைச்சலாம் உள்ள வரல, சாவியை வச்சு கதவை திறந்து தான் உள்ள வந்திருக்கான். உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்கும்போது எனக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்லைன்ற மாதிரி இந்த ஆக்டர் சொல்லிட்டாரு. இவங்களுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த ஆக்டர் மேலேயும் ஒரு கண்ணை வைக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதை தாண்டி மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடுவில் ஏதாவது சண்டை மாதிரி போச்சான்றதை விசாரிங்கன்னு சொல்லிட்டாரு. ஆளுங்களும் சரி அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப முதல்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த வேலைக்கார லேடியான மனிஷா கிட்ட விசாரிச்சா என்னன்ற மாதிரி மனிஷாவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. மனிஷாவோட ஹஸ்பண்ட் வாசல்ல உட்காந்து பேசுறதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. மனிஷா கிட்ட வந்திருக்க ஆபீசர் என்ன கேக்குறாருன்னா, அவங்களுக்குள்ள ஏதாவது சண்டைலாம் ஏற்பட்டதா, அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா சார், அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ரொம்ப வருஷமாவே சண்டை போயிட்டு இருக்குன்ற மாதிரி ஒரு இன்சிடென்ட்டை சொல்றாங்க. ஆக்சுவலா மீனாவோட கல்யாண நாளா இருக்கும். மீனா ரெடியாகி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஹஸ்பண்ட் கொஞ்சம் லேட்டா தான் வராரு. இன்னைக்கு என்ன நாளுன்னு ஞாபகம் இருக்கா, நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல இல்ல எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் படுக்க போகணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏங்க இப்படி பேசுறீங்க, நம்ம செலிப்ரேட் பண்ணலான்ற மாதிரிலாம் ஒய்ஃப் சொல்றாங்க. நீ செலிப்ரேட் பண்ணோம்னா மனிஷா கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணு, என்னாலாம் முடியாது அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டிட்டு உள்ள போய் படுகிறாரு. இதெல்லாம் மனிஷா தள்ளி இருந்து கவனிச்சிருப்பாங்க. எப்ப பாரு அவங்களுக்குள்ள சண்டை இருந்தது சார், இவங்க நடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதுக்கு கூட அவர் தடை போட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் மனிஷா சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவருமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த போலீஸ் பேசிட்டு போனோன்னே ஹஸ்பண்ட் இருக்கார்ல, நீ எதையாவது உளறி வச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல இல்ல நான் எதை பத்தியும் சொல்ல, நமக்கு ப்ராப்ளம் வராது, பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இருந்தாலும் ஹஸ்பண்ட் சீக்கிரமா நம்ம கிளம்புறதுதான் நல்லதுன்னு சொல்றாரு. இவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்களா என்னன்னு தெரியல. இப்ப ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து அந்த ஆக்டர் நைட் நேரம் இங்க தான் இருந்தாரா அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. சார் என்ன சார் சொல்றீங்க, நைட் டைம்ல நாங்க ஷூட்டிங்கே எடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கவர் சொல்றாரு. சோ இங்க இருக்கவர் கிட்ட இவங்க நோண்டி நோண்டி விசாரிக்கும் போது இங்க இருக்கவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, விக்ரம் லேடிஸ் விஷயத்துல கொஞ்சம் வீக்கானவர் சார், நடிக்கிறதுக்காக நிறைய பொண்ணுங்க வராங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் பழகி ஒண்ணு மண்ணா இருப்பாரு சார். அந்த மாதிரி இப்போதைக்கு ரேவதின்னு ஒரு பொண்ணு கூட தான் நெருக்கமா பழகிட்டு இருக்காரு, நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதனால அந்த ஆக்டரான விக்ரம் மேலே உங்களுக்கு சந்தேகம் அதிகமாகுது. விக்ரம பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு லாயர் மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு போல. இப்ப லாயர் கேரக்டர்ல இவருமே டைலாக்லாம் பேசி முடிச்சிடுறாரு. சூப்பரா பண்ணீங்கன்ற மாதிரி எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. அடுத்ததா இவருமே வந்து போலீஸுங்க கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. நீங்க நைட்டு ஷூட்டிங்ல இருந்ததா சொன்னீங்க, ஆனா ஷூட்டிங்ல இல்லையாமேன்ற மாதிரி கேக்குறாங்க. சார் ரிகர்சல் மாதிரி எடுத்தேன் சார், ரேவதியும் நானும் சேர்ந்து நடிக்கிறோம், ரேவதி கூட தான் பிராக்டிஸ் எடுத்தேன், இந்த ஹோட்டல்ல வச்சு தான் பிராக்டிஸ்லாம் எடுத்தோன்ற மாதிரி சொல்லிட்டாரு.
ஹோட்டல்ல வச்சு தான் பிராக்டிஸ் எடுப்பீங்களான்ற மாதிரி போலீஸுங்க கேக்குறாங்க. சார் அதெல்லாம் என்னோட பர்சனல், தேவையில்லாம அதுல தலையிடாதீங்க. என் ஒய்ஃபை சாவடிச்சது யாருன்றதை கண்டுபிடிங்க. என்ன சந்தேகப்படுறீங்கன்னா நீங்க டைமை வேஸ்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி ஷூட்டிங்காக கிளம்பிடுறாரு. இருந்தாலும் போலீஸுங்களுக்கு இவர் மேல சந்தேகம் இருக்கு. இதை தாண்டி அந்த மீனாவோட கால் ரெக்கார்ட் எல்லாம் எடுத்து பார்க்கணும்னு யோசிக்கிறாங்க. அந்த ஹோட்டல்ல விசாரிக்கும் போது விக்ரமோ ரேவதியோ அந்த இடத்துல இருந்திருக்கிறது தெரியுது. ஆனா விக்ரம் எப்ப கிளம்பினாரு அப்படின்றது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதை ரேவதி கிட்ட கேட்டா சொல்ல போறா. ரேவதியை ஸ்டேஷனுக்கு வர வைங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இப்ப ரேவதி அப்படின்ற அந்த ஆக்ட்ரஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க மேரிடா தான் இருப்பாங்க. இப்ப இவங்களை மடக்கி மடக்கி இன்ஸ்பெக்டரும் கேள்வி கேட்கிறாரு. அந்த இடத்துல தான் ரிஹர்சல் பண்ணுவீங்களா, ஏன் ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் பண்ண மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. சார் சான்ஸ்லாம் வேணும்னா அவர்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் சார் நடந்துக்கணும், அதுக்காக தான் நான் அந்த இடத்துக்கு போனேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரி அவர் எப்ப கிளம்பினாரு, சீக்கிரமா கிளம்பிட்டாரான்னு கேட்கும்போது இல்ல சார் ரொம்ப லேட்டா தான் போனாருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ அவர் அதுக்கப்புறம் போய் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி ரேவதியை அனுப்பி வச்சிடுறாங்க. அப்ப எப்படி இது நடந்திருக்கும், ஒய்ஃபை யாரு சாவடிச்சிருப்பா, எல்லா ஆங்கிள்லயும் யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஆக்சுவலா மனிஷாவும் ஹஸ்பண்டும் சேர்ந்து ஏதோ பண்ணிருக்காங்க போல. இதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்கிறது சேஃப் கிடையாது, நம்ம இந்த ஊரை விட்டே கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வேக வேகமா வீட்டை விட்டு கிளம்புறாங்க. எதர்ச்சியா அந்த வழியா வந்த ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் இருக்காருல, இந்த விஷயத்தை கவனிக்கிறாரு. தேவைப்பட்ட இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லலாம் நினைக்கிறாரு. இப்ப இன்ஸ்பெக்டருக்கு வேற ஒரு தகவல் தெரிய வருது. அது என்னன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மீனாக்கும் ஒரு லேடிக்கும் சண்டை ஏற்பட்டிருக்கிறது தெரிய வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா மீனாவோட டிரைவர் ஒருத்தர் இருக்கார்ல, அந்த டிரைவரோட பையனுக்கு ட்ரக் எடுக்கிற பழக்கம் இருந்திருக்கும். ஒரு லேடி தான் பழக்கத்தை ஏற்படுத்தி இருப்பாங்க. நிறைய காசெல்லாம் சம்பாதிக்கிறதுக்காக சின்ன பசங்களுக்குலாம் ட்ரக்கை வித்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இவங்க கம்ப்ளைண்டா சொன்னோன்னே அந்த லேடி இருக்காங்கல்ல, ஸ்டேஷன்ல வச்சே மீனாவை மிரட்டுறாங்க, உன்னை சாவடிச்சிருவன்ற மாதிரிலாம் மிரட்டுறாங்க. அங்க இருக்க எஸ்ஐ தான் கண்டிச்சு அனுப்பியிருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாருன்னா அந்த லேடியை வர வச்சிருக்காரு. நீ ஏற்கனவே வார்னிங் கொடுத்திருக்க, நீ தானே சாவடிச்சன்னு கேக்குறாரு. சார் சத்தியமா நான்லாம் எதுவுமே பண்ணல சார், அந்த லேடி தேவையில்லாம என்னோட விஷயத்துல தலையிட்டாங்க, அதனால தான் வார்னிங் தர மாதிரிலாம் பேசினேன், மத்தபடி நான்லாம் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் ஏத்துக்க மாட்டாரு. இவளை நல்லா அடிச்சு விசாரிங்க, உண்மையை வாங்குங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரி இந்த லேடியை வேகமா இழுத்துட்டு போறாங்க. ஆக்சுவலா மீனாவோட கால் லாக எடுங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொன்னார்ல, அந்த கால் லாக செக் பண்ணும்போது அருண் ஒரு நபர் கிட்ட அடிக்கடி பேசியிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. அதுவும் சமீப நாட்களா அடிக்கடி பேசியிருக்காங்கன்னு தெரிய வருது. என்ன ஹஸ்பண்டை விட இவங்கிட்ட தான் அதிகமா பேசியிருக்கா, ஏதாவது அஃபேரா இருக்குமான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப அந்த அருணை வர வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. அருண்மே என்ன காரணம்ன்றத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சார் மீனாவை பொறுத்த வரைக்கும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு சார், திரும்பி நடிக்க வரணும்ன்ற மாதிரி ஆசைப்பட்டா, விக்ரம் அதுக்கு தடை விதிச்சுக்கிட்டே இருந்தான். அதை தாண்டி எப்படியாவது நடிக்க ஆரம்பிக்கணும்ன்ற மாதிரி அவ என்கிட்ட ஹெல்ப்லாம் கேட்டா, என் சைட்ல தெரிஞ்ச ஏஜென்ட் எல்லாம் பேச சொல்லி சொன்னேன். இவ்வளவுதான் சார் எனக்கு தெரியும், மத்தபடி எனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, நாங்க 2 பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி தேவைப்பட்டா திரும்பி கூப்பிடுறோம், இப்போதைக்கு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அருண் இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. மீனா ஏதோ கேஸ்டிங் ஏஜென்ட் கிட்ட எல்லாம் பேசினதா சொல்றாருல, அந்த கேஸ்டிங் ஏஜென்ட் கிட்ட எல்லாம் என்ன ஏதுன்றத கொஞ்சம் விசாரிங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஆக்சுவலா விஷ்ணுன்ற ஒரு சின்ன பையனை காமிச்சாங்கல்ல, அந்த சின்ன பையனோட பேரண்ட்ஸ் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுல பார்த்தா விஷ்ணு காணாம போயிருக்கான். விஷ்ணுக்கு ஒரு தங்கச்சி இருக்க மாதிரி காமிச்சாங்கல்ல, தங்கச்சி மட்டும் தான் இருக்கா. தங்கச்சி கிட்ட அண்ணன் எங்கன்னு கேட்கும்போது எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்றா. ஐயோ விஷ்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் இருக்காங்க, எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்காங்க. ஆனா அந்த விஷ்ணுன்ற பையனை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க போல. இப்போ ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்கல்ல, கேஸ்டிங் ஏஜென்ட் பத்தி ஒரு விஷயத்தை சொல்றதுக்காக வந்திருக்காங்க. அதாவது கேஸ்டிங் ஏஜென்ட்டுக்கும் மீனாக்கும் ஒரு சண்டை ஏற்பட்டதா சொல்றாங்க. மீனா இருக்காங்கல்ல, அந்த ப்ரொடியூசர் கிட்ட நீ எதுக்காக கூட்டு போன, அந்த ப்ரொடியூசர் என்னெல்லாம் பண்ணாரு தெரியுமா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரொடியூசர் கிட்ட கூட்டு போனா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி கேஸ்டிங் ஏஜென்ட் கிட்ட கோவமா பேசுறாங்க. இவனுமே கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்றான். ஆனா இவங்க கோவத்துல என்ன பண்றாங்கன்னா அவனை தள்ளி விட்டுட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்படி நடக்கும் போதுதான் இந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வந்திருப்பா. இந்த எல்லா விஷயத்தையும் கவனிச்சிருப்பா. இந்த பொண்ணு கவனிச்சிட்டான்னு தெரிஞ்சோன்னே அவருமே அப்படியே மழுப்புறதுக்கு ட்ரை பண்றாரு. இந்த பொண்ணு கவனிச்சா பாத்தீங்களா, இந்த விஷயத்தை போலீஸ் கிட்ட சொல்லலான்றதுக்காக தான் சொல்லியிருப்பா. இப்ப இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாருன்னா கேஸ்டிங் ஏஜென்ட்டை லாக் பண்ணிடுறாரு. எதனால உங்களுக்குள்ள சண்டை ஏற்பட்டது, ஒழுங்கு மரியாதையா சொல்லுன்ற மாதிரி இவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. இவனுமே நடந்த விஷயத்த சொல்றான். இவன் ஒரு ப்ரொடியூசர் கிட்ட கூட்டு போயிருப்பான். அந்த ப்ரொடியூசருக்கு இந்த மீனா மேல ஒரு கண்ணு இருக்கும். மீனா கிட்ட கொஞ்சம் தப்பாலாம் அப்ரோச் பண்றாரு. இதனால கோவப்பட்டவங்க என்ன பண்றாங்கன்னா ப்ரொடியூசரை சப்புன்னு அறையிறாங்க. இந்த மாதிரி ப்ரொடியூசர் கிட்ட எதுக்காக கூட்டு போனன்ற மாதிரி தான் இந்த கேஸ்டிங் ஏஜென்ட் கிட்ட சண்டை போட்டு அங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. இதுதான் சார்
நடந்தது அப்படின்ற மாதிரி தான் இவன் சொல்றான். மீனா விஷயத்துல நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்றான். மீனா விஷயத்துல நீ எதுவுமே பண்ணல, ஆனா இந்த பொண்ணு விஷயத்துல நீ நிறைய தப்பு பண்ணிருக்கன்னு இன்ஸ்பெக்டர் திட்டுறாரு. அதாவது இந்த பொண்ணை பாலியல் ரீதியா யூஸ் பண்ணிருக்கான் போல, இதுக்கான தண்டனை உனக்கு கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மீனாவை நேரடியா சந்திச்சு ஒருத்தர் பேசி இருக்கிறது தெரிய வருது. வெளியே ஒரு இடத்துல வச்சுதான் சந்திச்சிருக்காருன்றது தெரிய வருது. சந்திச்சது யார் தெரியுமா? ரேவதியை பொறுத்த வரைக்கும் மேரிட்னு சொன்னல, ஹஸ்பண்ட் பேரு தீபக் அப்படின்றது. தீபக் தான் மீனாவை சந்திச்சிருப்பாரு. தீபக் எதனால மீனாவை சந்திச்சாரு அதை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அந்த தீபக் உடனே வர வைங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தீபக்கை பொறுத்த வரைக்கும் ஆக்டரா தான் இருப்பாரு. அதாவது ரேவதி ஆக்டர்ல அதே மாதிரி இவரும் ஆக்டரா தான் இருப்பாரு. இவரும் விக்ரமும் ஒரே டைம்ல தான் வந்திருப்பாங்க. விக்ரம் பெரிய ஆளா மாறி இருப்பாரு, இவர் சாதாரண நிலைமையில இருந்திருப்பாரு. இவர் என்ன பண்றாருன்னா மீனா கிட்ட பேசுறதுக்காக வராரு. என் ஒய்ஃப் ரேவதிக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் அஃபேர் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா மீனா இதெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. என் ஹஸ்பண்ட் அப்படி பட்டவர் இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சார் ஆனா உண்மையிலேயே அஃபேர் போச்சு சார், அந்த கோவத்தினால தான் அவங்க கிட்ட சொன்னேன், ஆனா அவங்க நம்பாம போயிட்டாங்க, இதுக்காக தான் சந்திச்சேன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. சரி கிளம்புன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. ஆக்சுவலா அந்த விஷ்ணுன்ற பையன் நிறைய டிராயிங்லாம் வரைஞ்சான் பாத்தீங்களா, அதெல்லாம் அம்மா சோகமா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பையன் கூட விளையாண்டதெல்லாம் யோசிச்சு ஃபீல் பண்றாங்க. எக்ஸாக்ட்டா அந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த பையன் கடத்தப்பட்டு இறந்து போயிட்டானா என்னன்னு தெரியல. அப்படியே கட் பண்ணி இப்ப நமக்கு விக்ரம காட்டுறாங்க. விக்ரம் இருக்கார்ல, சார் எனக்கும் என்னோட ஒய்ஃபுக்கும் ஜாயிண்ட் அக்கவுண்ட் இருக்கு சார், அதுல இருந்து திடீர்னு 10 லட்ச ரூபாய் எடுத்திருக்கா, அந்த 10 லட்ச ரூபாயை என்ன பண்ணான்னு கூட எனக்கு தெரியல சார், என்ன ஏதுன்றதை கொஞ்சம் விசாரிச்சு கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாரு. இவங்களுமே இதை வச்சு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. மனிஷாவும் ஹஸ்பண்டும் வீட்டை விட்டு தப்பிச்சு போனாங்க பாத்தீங்களா, இந்த விஷயத்தை பார்த்தவர் இப்பதான் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் மாதிரி தராரு. இது மனிஷாவும் ஹஸ்பண்டும் கிளம்பி போயிட்டாங்களா, அப்ப அவங்க ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க போல, பிடிக்கணும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. மீனாவை பத்தி மேற்கொண்டு விசாரிக்கும் போது புதுசா ஒரு டீடைல் தெரிய வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மீனா கூட சைல்டு ஆர்டிஸ்ட் மாதிரி விஷ்ணுன்ற ஒரு பையன் நடிச்சிருப்பான். அந்த பையன் கடத்தப்பட்டதுக்கு அப்புறம் மீனா அவனை காப்பாத்துறதுக்காக சில முயற்சி எல்லாம் பண்ணிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரிய வருது. இத பத்தி டீடைலா ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கலான்ற மாதிரி விக்ரம வர வச்சு இவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமா சார், என்கிட்ட அன்னைக்கு ஒரு நாள் இந்த விஷயத்த சொன்னா அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த விஷயத்த சொன்னான்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா விஷ்ணுன்ற ஒரு பையனை காமிப்பாங்கல்ல, அந்த பையன் திடீர்னு யாராலையோ கடத்தப்படுறான். அப்படி கடத்தினவன் என்ன பண்றான்னா, அவங்க பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணாம இவங்களுக்கு கால் பண்ணிருப்பான். எனக்கு அந்த கடத்தல்காரன் கால் பண்ணிருக்கான், நான் காசை தந்து அந்த பையனை காப்பாத்த போறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த பையனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம், நீ சீரியல்ல தானே அம்மாவா நடிச்ச, நீ எதுக்காக இவ்வளவு ஃபீல் பண்ற, போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட கொடு, அதோட போதும் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. இல்ல இல்ல அப்படிலாம் இருக்க முடியாது, நான் ஏதாவது பண்ணுவேன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த பையனை கடத்தினவன் ஒரு வேளை 10 லட்ச ரூபாய் கேட்டு உங்க ஒய்ஃப் தந்திருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. சரி எனக்கு தெரியல சார், அப்படி கூட இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி விக்ரம் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவங்களுமே அந்த சின்ன பையனோட கேஸை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி தெரிஞ்சுக்கும் போதுதான் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வருது. அந்த பையன் இப்போதைக்கு உயிரோட இல்ல போல. அந்த பையனை கடத்தினவன் கொஞ்சம் மிரட்டி இருக்கான். மிரட்டினவன் ஒரு ஸ்டேஜ்ல அந்த பையனை சாவடிச்சிருக்கான் போல. அந்த பையனோட பாடி ஒரு காட்டு பகுதியில கிடைச்சிருக்கும். அந்த கேஸை விசாரிச்சாரு பாத்தீங்களா, அந்த போலீஸ் தான் இந்த டீடைல் எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அந்த பையனோட ஃபேமிலி கிட்டயே பேசலான்ற மாதிரி ஃபேமிலியை பார்க்கிறதுக்காக வந்துடுறாங்க. ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் அழுதுகிட்டே சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, அந்த பையன் ரொம்ப சின்ன பையனா இருக்கும் போது அந்த மீனா கூட சேர்ந்து நடிச்சிருப்பான். இருந்தாலும் மீனா இருக்காங்கல்ல, இந்த பையனை பார்க்கிறதுக்காக அடிக்கடி வருவாங்க. இந்த பையனுமே அம்மா அம்மான்ற மாதிரி தான் அவங்கள கூப்பிடுறான். சோ அவன் கடத்தப்பட்டுட்டான்றதே முதல்ல இவங்களுக்கு தெரியாது. இவங்களுமே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் மீனா கால் பண்றாங்க. ஆக்சுவலா கடத்தி இருக்காங்க, எனக்கு கால் பண்ணி பேசினாங்க, இந்த மாதிரி 10 லட்ச ரூபாய் வேணும்னு சொல்லியிருக்காங்க, கவலையே படாதீங்க, நான் அந்த 10 லட்ச ரூபாயை தந்து உங்க பையனை காப்பாத்திடுறேன், அது வரைக்கும் திரும்பி போலீஸ்க்குலாம் போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த அப்பாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவர் ரொம்ப பயந்திருப்பாரு, இவரும் போகாம இருந்திருப்பாரு. ஆனா அதுக்கப்புறம் பையன் பாடியா தான் சார் கிடைச்சான், அவங்களால எதுவுமே பண்ண முடியல போல அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. கடத்தின நபர் மீனா கிட்ட இருந்து காசை வாங்கியிருக்கான், இருந்தாலுமே பையனை திரும்பி ஒப்படைச்சா பிரச்சனைன்றதுக்காக கதையை முடிச்சிருக்கான் போல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. சரி அந்த கடத்தினவன் எதுக்காக அப்ப மீனாவை போட்டு தள்ளினா, அவன் தான் போட்டு தள்ளி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் மனிஷா மாட்டிக்கிட்டான்ற தகவல் இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப மனிஷாவையும் ஹஸ்பண்டையும் போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. நீங்க 2 பேர் சேர்ந்து தானே இந்த விஷயத்தை பண்ணீங்க, ஒழுங்கா ஒத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. சார் நாங்க என்ன பண்ணோன்றதை ஒத்துக்கிறோம், ஆனா கொலைலாம் நாங்க பண்ணலன்ற மாதிரி இவங்களுமே பண்ண விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க கதவை திறக்காம இருந்தோன்னே இவங்களுமே வீட்டுல இருக்க காசை தூக்கிட்டா என்னன்னு யோசிச்சிருப்பாங்க. ஹஸ்பண்ட வர வச்சிருப்பாங்க. அந்த 10 லட்ச ரூபாய் காசை தூக்கி இருப்பாங்க. அதாவது மீனா அந்த காசை எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல வச்சதை இந்த மனிஷா பார்த்திருப்பாங்க. அந்த காசை எடுத்துக்கலான்றதுக்காக காசை எடுத்திருப்பாங்க. மீனா அந்த கடத்தல்காரங்கிட்ட 10 லட்ச ரூபாய் தந்துதான் நினைச்சிருப்பாங்க. ஆனா 10 லட்ச ரூபாய் தரலன்னு இப்பதான் தெரிய வருது. தரலன்றதுக்காக தான் சின்ன பையனை சாவடிச்சிட்டானான்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அப்படி மிரட்டினவன் கால் பண்ணாம பாத்தீங்களா, அந்த காலை ட்ரேஸ்
பண்றதுக்கு இவங்க ட்ரை பண்றாங்க. அது யாரோட நம்பர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அது ஃபேக்கான நம்பரா இருக்கும். ஆனா ஃபேக்கான நம்பர் வாங்குனது யாருன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. எது இவனா அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அது யார் தெரியுமா? விஷ்ணுவோட அப்பாவா ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. ஏண்டா உன் பையனை நீயே கடத்தி மிரட்டி கால் பண்ணியா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆமா சார், நான் தான் பண்ணேன்ற மாதிரி இவருமே ஒத்துக்கிறாரு. எதுக்காகன்ற காரணத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, இவருக்கு ஏகப்பட்ட பண கஷ்டம் இருக்கும். அதை தீக்கணும்னா நம்ம அந்த மீனாக்கு கால் பண்ணி பேசலாம். கண்டிப்பா மீனா பையன் மேல பாசம் வச்சிருக்காங்க, காசை தந்துருவாங்கன்ற மாதிரி கெஸ் பண்ணிருப்பாரு. ஆனா மீனா அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இவருமே காசை வாங்குறதுக்காக போயிருப்பாரு. ஆனா காசை பக்கத்துல போய் வாங்குறதுக்கு இவருக்கு பயமா இருந்திருக்கும். ஏன்னா மீனா ஒருவேளை போலீஸை கூட்டு வந்துட்டா என்ன பண்றது, போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுட்டா என்ன பண்றதுன்ற மாதிரி பயந்து இவர் கிளம்பி இருப்பாரு. அதே சமயம் பையனை இவர் தானே லாக் பண்ணி வச்சாரு. இப்ப பையனை திரும்பி நம்ம வீட்டுக்கு கூட்டு போனாலும் பையன் இந்த விஷயத்த ஒய்ஃபு கிட்ட சொல்லிடுவான், பிரச்சனைன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. அதனால பையன் கதையை இவரே முடிச்சிருப்பாரு. இதுதான் சார் நடந்தது, தெரியாம பண்ணிட்டேன் சார் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனா இன்ஸ்பெக்டர் நடிக்காத, நீ பொய் சொல்றன்றது எனக்கு தெரியுதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பையனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை செக் பண்ணும்போது அந்த பையன் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் இவர் கால்லாம் பண்ணிருப்பாரு. சோ உயிரோட வச்சுட்டு தானே கால் பண்ணுவாங்க, இறந்து போனதுக்கு அப்புறம் நீ எப்படி கால் பண்ண முடியும், வேற யாரோ கொலை பண்ணிருக்காங்க, யாருன்னு கேட்கும்போது கடைசியில இவர் பொண்ணுன்ற உண்மையை சொல்லிடுறாரு. இப்ப பொண்ணு கிட்ட இன்ஸ்பெக்டர் பேசும்போது பொண்ணு எதுக்காக பண்ணான்றத சொல்றா. அது என்னன்னா, பேரண்ட்ஸ் எப்பவுமே அந்த விஷ்ணுவை பத்தி தான் பெருமையா பேசுவாங்க. இது இந்த தங்கச்சிக்கு பிடிக்கவே பிடிக்காது. தங்கச்சிக்கு உள்ளுக்குள்ள கோபம் இருந்திருக்கும். பேரண்ட்ஸ் வெளியே போனாங்க பாத்தீங்களா, அப்ப இந்த தங்கச்சி என்ன பண்ணிருப்பானா, அண்ணன் கூட பார்க்காம கழுத்தை நெரிச்சு கதையை முடிச்சிருப்பா. அப்படி கதையை முடிச்சவ எதுவுமே தெரியாத மாதிரி வீட்டுல போய் படுத்திருப்பா. இவங்க வந்தோன விஷ்ணு எங்க விஷ்ணு எங்கன்னு தேடினாங்கல்ல, ஒரு ஸ்டேஜ்ல விஷ்ணு டெட் பாடியா இருக்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. இப்படி கண்டுபிடிச்சவங்க பொண்ணு மாட்டிக்க கூடாதுல, பொண்ணை காப்பாத்துறதுக்காக வேற பிளானை யோசிக்கலாம் நினைச்சிருப்பாங்க. அப்பா என்ன பண்றாருன்னா, பையனை யாரோ கடத்தின மாதிரியும் அதை பத்தி மீனா கிட்ட பேசுற மாதிரியும் இவரே பேசியிருப்பாரு. மீனா காசை கொண்டு வந்ததை கவனிச்சிருப்பாரு. ஆனா காசெல்லாம் வாங்க தேவையில்ல, பையனை வந்து மிரட்டின நபர் சாவடிச்சிட்டான்ற மாதிரி கொண்டு வந்துடலான்றதுக்காக இவரே ஒரு இடத்துல பாடியை போட்டிருப்பாரு. இதான் சார் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆக மொத்தத்துல பொண்ணு தான் இந்த கொலையை பண்ணிருக்கா. அதாவது பொண்ணே அண்ணனை சாவடிச்சிருக்கா. இவர் பொண்ணை காப்பாத்துறதுக்காக இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. ஆனா போலீஸுங்க பொண்ணை அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும்ன்ற மாதிரி கூட்டு போறாங்க. இப்ப கூட மீனாவை கொன்னது யாருன்றதை கண்டுபிடிக்க முடியல. இப்படியே சில நாட்கள் ஓடிட்டு இருக்கு. இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனுக்கு வரும்போது எல்லாருமே சீரியலை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன சீரியலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது, புது சீரியல் சார், அதே மாதிரி நம்ம கேஸ் ரிலேட்டடா ஒரு சீன் தான் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இவருமே ஆச்சரியமா அந்த சீனை பாக்குறாரு. அது என்னன்னா, தூங்கிட்டு இருக்கும் போது ஒருத்தன் உள்ள நுழைஞ்சு சாவடிக்கிறான். ஆமா, ஏறக்குறைய அதே சீன் மாதிரி தான் இருக்கு. இந்த டீம்ல ஒர்க் பண்ண எல்லார் டீடைலும் எனக்கு வேணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஆளுங்க இருக்காங்கல்ல, இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண எல்லாரோட டீடைலையும் எடுத்து தராங்க. ரைட்டரா யார் ஒர்க் பண்ணா, அதே மாதிரி வந்து டைரக்ஷன்ல யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணா, இந்த மாதிரி எல்லா டீடைலும் கிடைக்குது. இப்ப நிறைய கேதர் பண்ணி பாக்குறாங்க பாத்தீங்களா. இது மூலியமா இவங்களுக்கு ஒரு நபர் மேல டவுட் வருது போல. அந்த நபரை போய் அமுக்கணும்ன்ற மாதிரி இவங்க நேரா ரேவதியை பாக்குறதுக்காக ரேவதி வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரேவதி என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்கும்போது, உங்களை பாக்குறதுக்கு வரல, உங்க ஹஸ்பண்ட் தீபக்கை பாக்குறதுக்காக வந்திருக்கோன்ற மாதிரி தீபக்கை லாக் பண்றாங்க. ஏன்னா அந்த சீரியலோட ரைட்டரா இவர் தான் இருந்திருப்பாரு. எப்படி அந்த மாதிரி ஒரு சீனை எழுதுன, நீ தான் இந்த விஷயத்த பண்ணிருக்க. உன் காரை பத்தி தெரிஞ்சு செக் பண்ணும் போதுதான் அன்னைக்கு நைட்டு மீனா வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி தான் உன் காரு பார்க் செய்யப்பட்டிருக்கிறது எங்களுக்கு தெரிய வந்தது. நீ தான் வந்திருக்க, சாவடிச்சிருக்க, ஒழுங்கா ஒத்துக்கோ ஒத்துக்கோன்ற மாதிரி போட்டு சம்மடி அடிக்கிறாங்க. ஆமா சார், நான் தான் பண்ணேன்ற மாதிரி இவனுமே ஒத்துக்க ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா ஹஸ்பண்ட் கிட்ட இருக்க சாவியை இவன் சாமர்த்தியமா எடுத்திருக்கான் போல. அந்த சாவியை யூஸ் பண்ணி தான் உள்ள வந்திருப்பான். அவங்க ரூம் கதவை திறந்தும் உள்ள வந்துடுறான். திடீர்னு தெரியாம ஒரு பொருளை தள்ளிவிடும் போது அவங்க சுதாரிச்சு முடிக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள இவன் இருக்கான் பாத்தீங்களா, கழுத்தை நெரிச்சு அவங்களோட கதையை முடிச்சிடறான். அதுக்கப்புறம் சைலண்டா அங்க இருந்து கிளம்பி இருப்பான். இவ்வளவு விஷயத்த சொன்னவன் என்ன சொல்றானா, இதை நானா பண்ணல சார், அந்த ஹஸ்பண்ட் சொல்லி தான் பண்ணன்ற மாதிரி சொல்றான். இப்ப ஹஸ்பண்டையும் லாக் பண்ணிடுறாங்க, அவரையும் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அப்பதான் நடந்த விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏன்னா ஒரு டைம் இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா தானே இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் தான், ரெண்டு பேருமே சேர்ந்து சரக்கச்சிட்டு இருக்காங்க. அப்ப விக்ரம் இருக்கார்ல, எப்ப பாரு என்னோட ஒய்ஃப் நடிக்க போக போறேன்னு சொல்றா. அவன் நடிக்க போக போறதுல எனக்கு விருப்பமே இல்ல, அடிச்சு சாவடிச்சிடலாம் போல தோணுது அப்படின்ற மாதிரிலாம் புலம்புறாரு. அதே மாதிரி இந்த தீபக் இருக்கான்ல, ரேவதியும் சரி இல்ல, உன் கூட பழகுறதும் எனக்கு தெரியும், நிறைய பேர் கூட பழகுறதும் எனக்கு தெரியும், அவளை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவனும் சொல்றான். சோ மாத்தி மாத்தி நம்ம பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. போதையில விக்ரமோ சரின்ற மாதிரி ஏத்திருப்பாரு. சோ விக்ரம சரின்னு ஏத்துக்கிட்டதுனால இந்த தீபக் என்ன பண்ணிருப்பானா, விக்ரமோட ஒய்ஃபு கதையை முடிச்சிருவான். இப்ப அடுத்ததா என் ஒய்ஃபு கதையை நீ முடின்ற மாதிரி சொல்றான். டே, நான் போதையில ஏதோ பேசினேன்டா, அதை சீரியஸா எடுத்துட்டு என் ஒய்ஃபை நீ தான் சாவடிச்சியான்ற மாதிரி இவரும் கேட்கிறாரு. ஆமா, நான் தான் சாவடிச்சேன், என் ஒய்ஃபை சாவடி, இல்லன்னு வச்சுக்கோ, நீ பேசினதை வீடியோவா எடுத்திருக்க,
இருக்கேன், உன்னை மாட்டி விட்டுருவேன்ற மாதிரி சொல்லியிருப்பான். சோ இதனால தான் விக்ரம் ஸ்டார்டிங்ல இருந்து இதை சொல்லாம மறைச்சுக்கிட்டே இருந்திருப்பாரு. இவங்கிட்டயும் ரேவதியை சமயம் பார்த்து சாவடிக்கிறேன் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்திருப்பாரு. சோ இதுதான் நடந்ததுன்ற மாதிரி ரெண்டு பேருமே ஒத்துக்கிறாங்க. அட பாவீங்களான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் இவங்க ரெண்டு பேரையும் லாக் பண்றாரு. இதோடயே இந்த கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.